வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள் அன்னை லோகாம்பாளுடைய பிறந்த நாளை மனைவி நல வேட்பு விழாவாக மனவளக்கலை மன்றங்களில் கொண்டாடி வருகிறோம். முதல் மனைவி நல வேட்பு விழா 1994 ஆண்டு 30/8 ஆகஸ்ட் மாதம் கொண்டாடப்பட்டது. அகில உலக பெண்கள் ஆன்மீக கல்வி அறக்கட்டளை உறுப்பினர்களால் கொண்டாடப்பட்டது. அன்று நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து நிறைய மனவளக்கலை அன்பர்கள் கூடி அருள் தந்தை அவர்கள் தலைமை ஏற்று நடத்த அந்த விழா மிகவும் பெருமையோடு கொண்டாடப்பட்டது. ஸோ அந்த விழாவில் கலந்து கொண்ட அன்பர்களில் நாமும் ஒருவராக இருந்தோம். அந்த விழாவில் சுவாமிஜி ஒரு கவி சொல்லி மனைவியினுடைய மாண்புகளை சிறப்பாக விளக்கி ரோஜா மலரை அம்மாவுக்கு கொடுக்க, அம்மா ஆப்பிள் பழத்தை அருள் தந்தைக்கு கொடுக்க அந்த இனிய காட்சி ஒவ்வொரு ஆண்டு மனைவி நல வேட்பு விழாவின் போதும் நிழலாடுவதை உணர்ந்திருக்கிறோம். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள் அன்னையினுடைய குணநலன்களை இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். புறநானூரில் ஒரு பாடல் வரும், சிறிய வயதில் நம்ம படிச்சிருப்போம். உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே அப்படின்னு ஒரு பாடல் படிச்சிருப்போம். அதாவது அமிழ்தம் கிடைச்சா கூட தனியாக சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு அந்த பாடலில் தொடங்கி அப்படியே வரும். எப்படி வரும் அப்படின்னாக்க, இந்த உலகம் யாரால் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் அந்த பாடலில் வரும். இந்த தன்மைகள் உடையவரால் தான் இந்த உலகம் இயங்குது அப்படின்னு அந்த பட்டியலில் வர அந்த புறநானூற்று பாடலில் கடைசியில் வரக்கூடிய வரிகள் தான் தமக்கென வாழாமல் பிறர்க்கென வாழ்பவர் அப்படின்னு சொல்லி வரும். தமக்கென முயலா நோன்தால் பிறருக்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் முடியும். அதாவது தமக்குன்னு வாழாமல், முயற்சி செஞ்சு தனக்குன்னு வாழாமல் அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று முயற்சித்து வாழ்பவரால் தான் இந்த உலகம் இயங்குகிறது அப்படின்னு அந்த பாடலுடைய பொருள் வரும். அப்படி தனக்குன்னு வாழாமல் சமுதாய நலனுக்கு ஆன்மீக கல்வி அவசியம் என மனவளக்கலை என்ற வாழ்க்கை வள கல்வியை உலக மக்கள் பயிற்சி செய்ய குண்டலினி யோகத்தை எளிமைப்படுத்தி பிறருக்கு என வாழ்ந்த அருளாளர் நம் அருள் தந்தை அவர்கள். அருள் தந்தையின் வாழ்க்கை துணைவி மனவளக்கலை அன்பர்கள் எல்லாம் அம்மா என்று அன்புடன் அழைக்கும் அன்னை லோகாம்பாள் பிறந்த தினம்தான் இன்று 30/8 மனைவி நல வேட்பு விழாவாக உலகெங்கும் உள்ள மனவளக்கலை மன்றங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. உள்ளத்தால், உணர்வால், அறிவால், பண்பால், அன்பால் ஒத்த உணர்வுடையவர்களாய் இல்லறத்தில் இணைந்து வாழும் அன்பு வாழ்க்கை சுவாமிஜிக்கும் அன்னை லோகாம்பாளுக்கும் அமைந்தது. இல்லது என் இல்லவள் மாண்பானாள் அப்படின்னு திருக்குறளில் ஒரு குறள் வரும். அதாவது இல்லத்தை ஆளும் இல்லாள், அதாவது மனைவி மாண்புடையவளாக இருந்தா அப்படின்னு, மாண்புடையவளாக இருந்தால் இல்லாதது எதுவுமே இல்லை அப்படின்னு அந்த குறளுடைய பொருள் வரும். இந்த இடத்துல மாண்பு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு தமிழ் அகராதியில் பார்த்தோம் அப்படின்னா, அழகு, நன்மை, மகிமை, மாட்சிமை, விளக்கம், பெருமை அப்படின்னு சொல்லி பல பொருள் கொடுக்குது. நாம் என்ன எடுத்துக்கலாம்? மாண்புனா சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம், பலவித சிறப்புகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ பலவித சிறப்புகள் நிறைந்தவளாக மனைவி இருந்தால் அங்கே இல்லாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது இந்த பாடலுடைய திருக்குறளுடைய பொருளாகும். அதே மாதிரி நமக்கு தெரியும், பிசிராந்தையார் என்ற ஒரு புலவர் இருந்ததாக தெரியும். அவருக்கு நிறைய தோன்றவில்லையாம். ஆண்டுகள் பல ஆகியும் நிறை தோன்றாமல் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவர் பல காரணம் சொல்கிறார். அதில் ஒரு காரணம்தான் மாண்புடைய என் மனைவி அப்படின்னு சொல்லுவாள். என்னுடைய மனைவி மாண்புடையவளாக இருக்கிறதுனால தான் எனக்கு நிறை இல்லை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாண்பு என்ற சொல்லை மகரிஷி அவர்களும் மனைவி நல வேட்பு விழாவில் கணவன் கூற வேண்டிய கவிதையில் மாண்புடைய எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன்,
வாழ்த்தி மகிழ்கின்றேன் என்பார்கள். அந்த மாண்புங்கிற சொல்ல நம்ம அருள் தந்தை அவர்களும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. பல சிறப்புகள் அந்த மாண்புங்கிற சொல்லுக்கு இருக்குது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அருள் அன்னையின் மாண்புகளை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இருமணம் என்னும் திருமணத்தாலே இணையே இல்லாத இல்வாழ்விலே தேவை தன்னை உணர்ந்து சேவை செய்து மகிழ்வோம் சிறந்த இன்பம் வாழ்விலே. இது ஒரு பழைய திரைப்பட பாடல். ஸோ இந்த பாடலுக்கு இணங்க அன்னையோடு ஒரு அற வாழ்க்கை அருள் தந்தைக்கு அமைந்தது. சுவாமிஜி அன்னையை தெய்வீக பிறவி என்பார்கள். ஒரு இறைவன் மற்றொரு இறைவனுக்கு வாழ்நாள் முழுவதும் இணையாக துணையாக வினைகள் ஆற்ற வந்தவர்தான் வாழ்க்கை துணை என்றும் சுவாமிஜி கூறுவார்கள். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ்ந்து மனைவியர்களுக்கு தான் ஒரு வழிகாட்டியாக வழி நடத்துபவராக விளங்கிய நம் அன்னைக்கு தான் எத்தனை முகம். பிறந்த வீட்டின் பெருமையை நிலைநாட்டியவராக, வாழ்க்கை துணைக்கு அவரது உயர்விலும் தாழ்விலும் துணையாக, அருள் தந்தையின் ஆன்மீக பணிக்கு அவரை சமுதாயத்துக்கு விட்டு கொடுத்த ஒளி விளக்காக, குடும்ப அமைதி காத்திட்ட குல விளக்காக, அனைவரையும் அணைத்து அரவணைத்து செல்லும் அன்பு மழையாக, இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்னும் குறளுக்கு இணங்க விருந்தோம்பும் பண்புடையவராக, சங்கத்து பிள்ளைகள் என்று நம்மையெல்லாம் இதயம் குளிர செவி குளிர வாழ்த்துபவராக, மற்றவர்களின் மனதை படித்து தெரிந்து கொள்ளும் மைண்ட் ரீடராக, பிற்காலத்தில் இந்த சங்கம் உலக அளவிலே பேசப்படும் பின்பற்றப்படும் என்று உள் உணர்ந்தவராக, இப்படி எத்தனை முகம் அம்மாவுக்கு. அத்தனையும் சொல்லத்தான் ஆசை. விரித்து சொல்லி அன்னையின் சிறப்பை வியன் உலகு அறிய செய்யதான் ஆசை. என்றாலும் எல்லோருக்கும் நிறைய செய்திகள் அம்மாவை பற்றி தெரியும் என்பதால் ஒரு சிலவற்றை மட்டும் பதிவு செய்து கொண்டுள்ளோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, நீ வான்காந்தத்தில் இருந்து வாழ்த்து அம்மா. அது எங்கள் ஜீவகாந்தத்தோடு கலக்கட்டும், எங்கள் சித்தத்தை சிவமாக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.